ஒரு பொருள் ஜீரணம் ஆகுது இல்லை, நமக்கு செரிக்குது இல்லை, செரிமானம் ஆகிறதுக்கான இடம் கண்ணா நாக்கா? அந்த பொருளை பார்த்த உடனே நாக்கில் எச்சில் ஊறும். ஏற்கனவே சாப்பிட்ருப்போம், அதை சுவை நமக்கு தெரிஞ்சிருக்கும். எதுவுமே வாயில் வச்சா ஊசி போயிருக்கோம், இல்லை மூக்குக்கிட்ட போகும்போதே வேறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் முதல்ல கண்கள் தான் சுண்டி இழுக்கும். சிக்கன் வர்க்கத்தை பார்த்த உடனே டக்குன்னு ஏதோ ஒன்று ஆகும். சிக்கனோ மட்டனோ பீஃபோ எந்த கருமோ இல்லை வெண்டைக்காயோ முருங்கைக்காயோ வாழைக்காயோ இல்லை சிப்ஸோ, ஆளை பொறுத்து இது ஆஃப் பாயிலோ ஃபுல் பாயிலோ ஆளாளுக்கு மாறும். ஆனால் கண்ணு சொல்லும் நாக்கில் என்ன ஆகும்? எச்சில் ஊறும், ரெடி ஆகிடும். கொண்டு வா அப்படின்ட்டு எதுவுமே அங்கே போடுவீங்க, அது கூட போட்டு கலக்கும், எச்சில் கலந்து உள்ள போயிடும். அந்த எச்சிலுக்கு பேர் எச்சில் இல்லை, அமுது. எச்சிலுக்கு பேர் என்ன? அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு. பாலும் பழமும் ஏன் முதலிற்கு குத்தாமிச்சாங்க அப்படின்னா, இந்த முத்தம் கொடுக்க தெரிஞ்சவன் பாலும் பார்த்தியே சாப்பிட மாட்டான். காலைல மீந்து இருந்தால் நைட்டு வேலை நல்லா நடந்துக்குதுன்னு அர்த்தம். சிந்தாமல் பாலும் பார்த்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா 2 பீஸும் வேஸ்ட் பீஸுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ண, நான் சொல்லிட்டேன்ல, இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ யாருன்னா இதை பார்த்துட்டு வேணா ஃபஸ்ட் நைட்லாம் பண்ணான்னு வச்சுக்கோ, பாதி பழம் பாதி பாலை விட்டுருவான். ஏன் இருந்தாலும் இதையும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டான், நம்மளை வேஸ்ட்டு பீஸுன்னு வேறு யாருன்னா சொல்லிட்டுருவாங்க. அதுவாக செந்தில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருவான். கரெக்டாக முதலில் பால் பழமும் சாப்பிட்டோம் யார் தான்? வேஸ்ட்டு பீஸ் தான். ஏன் என்ன பண்ணல இவர்? தாங்க தீர முத்தம் கொடுக்கல, பழத்து மேலேயும் பால் மேலேயும் மோகம் கொண்டுக்கிறாரு. சிந்தாமல் பால் குச்சம் யாராக தான் இருப்பான். அந்த இதே சிறந்த அமுத சர்க்கரை பந்தல் நான் தேன்மழை பொழியவா, சந்தன மேடையும் இங்கே, சாகச நாடகம் எங்கே.